வெற்றிவேல் முருகன் கரோகரா. திருச்செந்தூர் முருகாசனம். திருவண்ணாமலை நினைத்தாலே முக்தி. அதாவது திருவண்ணாமலையில் இப்போ பார்த்தோம்னா பௌர்ணமி அன்னைக்கு அதிகப்படியான கூட்டங்கள், மக்கள் எல்லாரும் ஒரே சேர ஒரு இடத்துல கூடி அதிகப்படியான கூட்டங்கள் கூடி பெருமாளை வழிபடுறாங்க. அந்த கிரிவலம் போகிறதுக்கு அவ்வளோ பேர், சின்ன குழந்தைகளை தூக்கிட்டு வயதானவர்கள் முத சின்ன குழந்தைகள் வர எல்லாரும் பிரயாணம் செய்கிறாங்க. ரயில்லையும் சரி பஸ்லையும் சரி அவ்வளோ கூட்ட நெரிசலில் போயிட்டு திரும்ப வர்றதுக்கு சரியான ஒரு போக்குவரத்தில், நமக்கு நெரிசல் மிகுந்த போக்குவரத்தில் மன நிம்மதி இல்லாது வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகும். ஏன் எல்லாரும் பௌர்ணமி அன்னைக்கு தான் போகணும்னு சொல்லி நினைக்கிறீங்க? பௌர்ணமி அன்னைக்கு போயிட்டு வந்த எல்லாரும் அவங்க நினைத்த காரியங்கள் நிறைவேறிடுச்சா? யோஜனை பண்ணி பாருங்க. அதாவது இறைவன் அதே இடத்துல தான் இருக்கிறார். திருவண்ணாமலையில் நீங்கள் எப்போ போனாலும் இறைவன் உங்களுக்கு அள்ளி கொடுப்பார், அளவரிய விஷயங்களை கொடுப்பார். பௌர்ணமி மட்டும்தான் போகணும்னு கிடையாது. முடிஞ்சவங்க பௌர்ணமிக்கு போயிட்டு வாங்க. ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விசேஷங்கள் அங்கே இருக்கு. அங்கே பல சித்தர்கள், பல ஞானிகள் எல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் உலா வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கும் திருவண்ணாமலையில் இல்லாத ஒரு அருட்பெரும் சக்தி எங்கே கிடையாது. திருவண்ணாமலையில் அவ்வளவு சக்திகள் இருக்கு. அந்த சிவபெருமான் அங்கே அவ்வளவு உயிரோட்டமாக இருக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் நீங்கள் போய் பாருங்க. உங்களுக்கு மாசத்தில் 30 நாள் நீங்கள் என்னைக்கு வேணாலும் போகலாம். ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் போறீங்களா, உங்களுக்கு இந்த சூரியனால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் அனைத்து நிகழும். அரசு வேலை கிடைக்குமா? ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு வாங்க. ஞாயிற்றுக்கிழமை போய் சுற்றிட்டு வாங்க, சுற்றி வழிபட்டுட்டு வாங்க, சுவாமி வழிபாடு பண்ணுங்க, நல்லது நடக்கும். அரசாங்க வேலையில் நடக்கும். புகழ் வேணுமா? ஞாயிற்றுக்கிழமை போங்க. கீர்த்தி, கௌரவம், அரசியலில் ஜெயிக்கணுமா? ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு வாங்க, கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. அடுத்து மன நிம்மதி வேணுமா? திங்கக்கிழமை போயிட்டு வாங்க. மன நிம்மதிக்கு திங்கக்கிழமை தான். திங்கக்கிழமை மனசு நிம்மதியாக இருக்கணும், தாயார் வழி நல்லா இருக்கணும், தாயார் நல்லா இருக்கணும், வீட்டில் உள்ள பெண்கள் நல்லா இருக்கணும், நல்ல தேக ஆரோக்கியத்தோடு இருக்கணும். அப்படின்னா திங்கக்கிழமை போயிட்டு வாங்க. செவ்வாய்க்கிழமை மனை வாங்கணுமா, வீடு கட்டணுமா? செவ்வாய்க்கிழமை சுற்றுங்க. கல்வியில் குழந்தைகள் சிறக்கணுமா? ஏதாவது ஆடிட்டர், பேங்க் வேலை இந்த மாதிரி கிடைக்கணுமா? வாத்தியார் வேலை